இப்போ நான் இங்கேருந்து போனேன் கொடி ஏற்றிட்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கூட பாருங்கள், யாருக்கும் இடையூறு இல்லாமல் பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க 53 அடி கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் காவல்துறையுடைய அனுமதி கேட்டுட்டார். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் பகுதி செயலாளரையும் வார்டு செயலாளரும் மிரட்டுகின்ற வகையில் போலீஸ் துறை மிரட்டுகின்ற பாணியில் நீங்கள் கொடியேற்றினீர்களானால் உங்களை பிடித்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார்கள். இந்த மிரட்டுகிறது வைக்கிறது எல்லாம் கழக தொண்டர்கள் அதிமுக காரன்ற பப்பு வேகாது. இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் நாங்கள் எத்தனை முறை 53 ஆண்டுகள் ஆட்சியில் கருணாநிதி காலத்தில் இருந்து பார்த்துட்டு வர்ற காவல்துறை தான் இந்த காவல்துறை. அடக்குமுறையெல்லாம் சந்தித்து வந்தது தான் இந்த காவல்துறை. நாங்கள் பார்த்து வந்தது தான். 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறையாக நடத்தியிருக்கிறோம். நாங்களும் எங்கள் புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி, காவல்துறையின் உடைய செயல்பாட்டில் கழக தொண்டர்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது, நிர்வாகிகள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பாக யாரும் நடக்கக்கூடாது. அப்படி புறம்பாக நடக்கிறவர்கள் யாராவது நீங்கள் அவர்கள் பரிந்துரை பண்ணியவர்களானால் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று ஒரு மறைமுகமாக எங்களுக்கு சட்டத்தை பிறப்பித்தார்கள். நானே 10 வருஷம் அமைச்சர். ஒரு காவல்துறை கூட சட்டத்துக்கு புறம்பாக இதுவரைக்கும் சரி, இப்போ எதிர்க்கட்சியாக 3.5 வருஷம் இருக்கும், சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறை இடத்துல எந்த வகையிலும் நாங்கள் தலையிடுவதே கிடையாது. காவல்துறை அதனுடைய நடவடிக்கையை எடுக்கட்டும் அப்படின்னு. சில பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி அனுமதி கேட்டு தான் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டத்துக்கு தான். அங்கே இருக்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர், ஆய்வாளர், துணை ஆய்வாளர், அப்புறம் ஐஏஎஸ், அப்புறம் கமிஷனரை பார்ப்போம். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. எங்களை போய் இந்த காவல்துறை மிரட்டுகிறது என்றால் என்ன நியாயம்? எங்கள் 53 அடியில் ஏற்றுனா என்ன காவல்துறைக்கு என்ன வந்துட போகுது? எங்க இன்னைக்கு நாட்டில் சட்ட ஒழுங்கு மிக கேவலமாக இருக்குது. நேற்றைக்கு முன்தினம் நம்ம தபால் தந்தி நகரில் ஒரு பொண்ணு வாக்கிங் போகிறோம். காலையில் வயதுக்கு வந்த பெண்ணுங்க கீழே தடவிட்டு போகிறான் ஒரு, அது வீடியோவிலே வந்திருக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காவல்துறை எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குன்னு, தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில் இது வந்து என்னன்னா ஐசியூவில் இருக்குது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றுகிற அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று குத்தி கொலை செய்கிறான். வழக்கறிஞரை கோர்ட்டு முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள். உயர்நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டிக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, மது விலக்கு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார். கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கம், மான, ரோசம் எதுவுமே இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி கொடியேற்றுறத மட்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்களாம். இதில் ஏங்க இத்தனை லைன் போகுது, இந்த லைன் போகிற இடத்துல நாங்கள் மக்களுடைய நலனுக்காக இங்கே கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போய் கொடியேற்றுறோம். யாருக்குமே இடையில்லாத இடத்துல அதுக்கு மதுரை காவல்துறை எங்களை இது பண்ணுறாங்க. மதுரையை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்களா?
ஆணையாளர் வளம் வந்திருக்காரா? என்ன இங்கே மதுரையை சட்ட ஒழுங்கு இதாக பாதுகாக்கிட்டு இருக்காங்க? சித்திரை திருவிழாவில் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்க முடியல. அணிந்து போக நகையெல்லாம் வரவங்க கொண்டு விட்டு அணிந்து திரும்ப நகையோடு திரும்ப முடியல. ஒரு சிபிஐ அதிகாரியினுடைய தாயாருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு காவல்துறை தான் மதுரையில் இருக்க காவல்துறை. எங்களை போய் அடக்கம் ஒடுக்கணும்னு நினச்சா என்ன நியாயம்? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நான் சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாக போகிறவர்கள் கிடையாது, கண்ணியமிக்கவர்கள். எங்கள் ஆட்சியில் தான் காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு இணையான காவல்துறையாக. இன்னைக்கு இருக்கிற மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே 10 ஆண்டுகள் கள்ளச்சாராயமே இல்லை தமிழ்நாட்டில், அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். அவர் பேசலை, அந்த இதுலேயே இருக்காருலே இருக்கு. உன் ஆட்சியில் எத்தனை தடவை கள்ளச்சாராயம்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.